சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா கிட்ட முத்து பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி மீனா ஏன் நீ வெறுங்கலத்தோடு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, என் வீட்டுக்காரர் என்னைக்கு சம்பாத்தியம் பண்ணி எனக்கு நகை போட்டு தரோம் அன்றைக்கி நான் போட்டுக்கிடுதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கும் பாட்டி வைராக்கியமா அப்படிங்கிறாங்க. உன்னை எனக்கு தெரியுமா, உன் வைராக்கியம் தெரியும். ஆனால் பிறந்தநாள் விழாவுக்கு நிறைய பேரை கூப்பிட்ருக்கீங்க. அவங்க வரும்போது நீ மட்டும் வெறுங்கலத்தோட இருந்தால் நல்லது இல்லைம்மா. அந்த விஜய் இன்னும் நகையை உனக்கு தரலையா? நகையை வச்சுட்டு என்ன செய்தா அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை நான் நகைலாம் கொடுத்துட்டேன் தே அப்படிங்கிறாங்க. மீனா நகையை தான் தந்துட்டான்னு சொல்கிறாள், நீ நல்லா இருப்ப போட்டுக்கோமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஏம்மா யோசிக்கிற? உன் சபதம் வீணாக போயிரும்னு நினைக்கியாம்மா? உன் சபதம் அப்படியே இருக்கட்டும் சரியா, அதை நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ நீ போட்டுக்கா, பாட்டிக்காக நீ போட்டுக்காமா அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே மனோஜ் விஜய்கிட்ட சொல்லி கேட்குறாங்க, பாட்டி அந்த நகையை கவரையும் கண்டுபிடிச்சிருவாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, கண்டுபிடிக்க மாட்டாங்க, பாட்டிக்கு தான் வயசாகிட்ட தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்துட்டு மீனா சொல்கிறாங்க, பாட்டி நான் வெறுங்கலத்தோடு இருக்கேன்னு சொல்லிட்டு நகையை போட சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நகையை போட்டால் எங்கள் பாட்டி கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க மீனா அப்படிங்கிறாங்க. போடலைன்னா பாட்டி வருத்தப்படுவாங்க, போட்டால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்கிறீங்க, என்ன தான் செய்கிறது அப்படிங்கிறாங்க. அதான் மீனா எனக்கும் தெரியல, ஒன்று செய், நகையை போட்டுட்டு பூவை வச்சு எப்படியாவது மறைக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க முடியும் அப்படிங்கிறாங்க. முடியும் மீனா, கண்டிப்பாக முடியும், நிறைய பூவை வச்சு அதை மறைச்சிரு அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ எல்லோரும் அதே மாதிரி பூ வச்சா தானேங்க பாட்டி பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய், மல்லிகைப்பூ நிறைய கட்டி வச்சிரு, அந்த மல்லிகைப்பூவை ஸ்ருதிக்கும் கொடுத்துரு, ரோஹிணிக்கும் கொடுத்துரு, அவங்களும் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க, வாரவங்களுக்கும் கொடுத்துரு, வாரவங்களுக்கு வீட்டுக்கு வாரவங்களுக்கும் கொடுத்துரு, அவங்க ஃபுல்லுமே வச்சுருப்பாங்க, நீ அப்படியே கழுத்தை மறைச்சி கொடுத்த மாதிரி வச்சிரு. அப்போனா தான் பாட்டி பார்க்க மாட்டாங்க. பாட்டி பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி கவரிங் இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது அம்மாவும் மனோஜும் திருன்னு முழிப்பாங்க. அப்போ அம்மா ஏதாவது சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது வீட்டில் வேறு மாதிரி பிரச்சனை ஓடும். அந்த நேரத்தில் என்ன அறியாமல் நானும் டென்ஷன் ஆயிடுவேன். ஏன்னா மனோஜும் அம்மாவும் அவங்க தப்பிக்கிறதுக்கு தான் ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கடைக்கு போனது வச்சதெல்லாம் சொல்லி நான் பேச வேண்டியதாக போயிடும். அதனால் பாட்டி இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அப்பா மனசும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா நீ இதைத்தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க, அதையே செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரிங் நகையை கழுத்து போடுறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா நகையை போட்டு தான் மறைக்கணுங்கிறதுக்காக மல்லிகைப்பூ பெருசாக வச்சுக்கிறாங்க. வச்சு அந்த கழுத்தை ஒட்டி அப்படி மல்லிகைப்பூ வச்சு தலையில் வச்சுருந்தா அப்படி வச்சு மறைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சுருதிக்கும் ரோஹிணிக்கும் பூவை நிறைய கொண்டு கொடுக்குறாங்க. என்ன மீனா இவ்வளோ பூ வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பண்டிகைன்னா இவ்வளோ பூ வைக்கணும்னு சொல்கிறாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய பூ வைக்கிறாங்க. சுருதியும் பூ வச்சுருக்குறாங்க. இதை பார்த்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும் மகாலட்சுமி மாதிரி. பூ வியாபாரம் பார்க்க மீனா பூ வியாபாரம் பார்க்க நம்மளே பூ வைக்காட்டா எப்படி? நம்மளுக்கு அதிக ரேட்டாக போட போகிறோம், நம்மளாம் வாங்கி வைக்கணும் சுருதி அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, என் பற்றி ஃப்ரீயாக கொடுத்தாளா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இன்றைக்கி உங்கள் பிறந்தநாளில் பாட்டியாக தான் எல்லோரும் ஃப்ரீயாக கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. என் பேரம்னா பேரன் தான், என் பேத்தியும் பேரன் மாதிரி யாரும் வராது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. மீனாவை அந்த பூவோடு பார்க்குறாங்க. பாட்டி ரொம்ப அழகாக இருக்காங்க மீனா. இதை பார்த்தோன்னே ராசாத்தி மாதிரி இருக்கியம்மா என் பேத்தி அப்படின்னு சொல்லி முத்துறாங்க. அப்போனா அப்படின்னு சொல்கிறாங்க சுருதி. நீனும் தான்மா அப்படிங்கிறாங்க. அப்போ நல்லா இல்லையா பாட்டி அப்படிங்கிறாங்க. என் பேத்தி 3 பேருமே நல்லா அழகாக ராசாத்தி மாதிரி தான் இருக்காங்க, என் பேரம்மாருக்கு ஏற்ற ஜோடி தான் அப்படிங்கிறாங்க. அதனால் 3 ஜோடியுமே ரொம்ப வகைப்படுறாங்க. இங்கே விஜயா அப்போ தான் பெருமூச்சு விட்றாங்க. நல்ல வேலை இந்த பூக்காரி நிறைய பூ வச்சு சுற்றினான். இப்படி சுற்றலை அப்படின்னா அத்தை பார்த்துருவாங்க, பார்த்துட்டு என்ன கலர் வித்தியாசப்படுவாங்கன்னு கேட்டுருவாங்களோன்னு நான் நினச்சேன். இந்த பூக்காரி முட்டாள்தனமாக இப்படி செஞ்சான், நல்லதும் நம்மளுக்கு ஒரு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. டேய் பார்த்தியாடா மனோஜ், நீ பாட்டிகிட்ட மாட்டிடுவோம் அப்படி இப்படின்னு சொன்னேன். உங்கள் அத்தைக்கு சரியா எங்கள் அத்தைக்கு ஒழுங்காக கண்ணு தெரியாது உங்கள் பாட்டிக்கு, இதில் அவங்க வேறு கண்டுபிடிக்க போகிறாங்களா? அந்த மீனா பாரு எத்தனை சுற்றி வச்சுருக்கான்னு. அந்த பூவை வச்சுருக்கிறதுனால தெரிய வாய்ப்பு இல்லைடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக இரு, நீ சீக்கிரம் அந்த நகையை அதே மாதிரி வாங்கி கொடுத்துட்றா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் வாங்கி கொடுத்துடலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. டேய் இந்த 27 லட்சம் மாதிரி அந்த 4 லட்ச ரூபாயை நீ இப்படி இது பண்ணாடா, அது தெரிஞ்சிச்சு, உண்மை தெரிஞ்சுன்னா முத்து நம்மளை வச்சு பார்க்க மாட்டான், அத்தை இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டான்டா, அது புரிஞ்சுக்கடா அப்படிங்கிறாங்க.
பாட்டிலாம் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது, வராது தெரியாது. ஏன்னா மீனா தான் சுற்றி வச்சுருக்காங்க. நாளைக்கு வேறு பாட்டி ஊருக்கு போகிறாங்கங்கிறாங்க. அப்படியா அவங்க பாட்டி ஊருக்கு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டேய் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கிஃப்ட்டை கொடுத்து உங்கள் பாட்டி தர கிஃப்ட் பரிசை நம்ம வாங்கிடணும். எப்படியும் வந்து பணமோ இல்லை நகையோ வெயிட்டாக தான் கொடுப்பாங்க. எப்போவுமே வீட்டில் போட்டி வச்சு ஏதாவது பரிசு கொடுத்துட்டு தானே இருக்காங்க எங்கள் அத்தைக்காரி. அதனால் எப்படியாவது வாங்கிடணும் மனோஜ். நீனும் உன் பொண்டாட்டி என்னது வாங்கி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற. ஏம்மா சஸ்பென்ஸுமா அப்படிங்கிறாங்க. நீ என்னத்தை வாங்கி வச்சுருக்க போகிற, உனக்கு பரிசு தர போகிறதில்ல. நான் கொடுக்க பரிசில் வந்து அசந்து போய் எனக்கு தான் பரிசு தர போகிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சியா நினைக்கிறாங்க. உடனே பார்வதி போனீங்க. பார்வதி என்ன பரப்பிட்டே அப்படிங்கிறாங்க. நீ வெறுங்கையோடையா வர சொன்னேன், டிவியோட வர சொன்னேன். டிவியை நான் கையில் தூக்கிட்டு வர முடியாதுல்ல, அதான் ஒரு லோடுமேனை பக்கத்துக்காக நின்றுக்கிட்டு இருக்கேன். லோடுமேன் வந்தோன்னே சேர்ந்து வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு, நீ ஒன்று செய், நீ முன்னாடி வா, லோடுமேன் பின்னாடி கொண்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் பார்வதி ஒரு ஆட்டோவில் வராங்க. பின்னாடி ஒரு லோடுமேன் வந்து சைக்கிளில் வச்சு கொண்டு இறக்குறாங்க. இதை பார்த்தோன்னே என்னது அப்படின்னு கேட்குறாரு முத்து. ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா தான் ஒரு கிஃப்ட் வாங்கி என் வீட்டில் வச்சுருந்தா, அதை கொண்டு வர சொன்னால் தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே சரி சரி அப்படிங்கிறாங்க. பயங்கரமான முரட்டு கிஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் எங்கே அவங்க அம்மாவே பெரிய கிஃப்ட் வாங்கியிருக்காங்க, நம்ம ஒன்றும் வாங்கலைங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஒன்றும் வாங்கலை, யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன், நம்ம சேலை கூட எடுக்கல வைக்கல அப்படின்ட்டு இருக்காங்க. அதை விட பாட்டிக்கு பிடித்தமான ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படிங்க. என்னதுங்க சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. மீனா சபையில் நீனே பாரு, நீனும் சந்தோஷப்படுவ அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு எல்லோரும் வரிசையாக பிறந்தநாளுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. அப்போது மீனா அம்மா சீதா எல்லாருமே வராங்க. அப்போ சீதா முகம் ஒரு மாதிரி வாடி இருக்குது. இன்னும் முத்து கேட்குறாரு, என்ன சீதா முகம் ஒரு மாதிரி இருக்குது, எங்கள் அம்மா எதுவும் சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிலாம் யாரும் ஒன்றும் சொல்லலை, எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை அப்படிங்கிறாங்க. சீதா என்ன செய்து வா ஹாஸ்பிட்டலில் வேணா போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா எனக்கு கொஞ்சம் தலைவலி மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் ரூமில் வேணால் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கே வீட்டில் ரூம் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அப்பா ரூமாக தான் சொல்கிறேன், வேணா கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. அப்போ பாட்டி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்த்தா சீதா சொல்கிறாங்க, பாருங்கம்மா பாட்டி எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாடி 80 வயசு வரைக்கும் இருக்குது மிகப்பெரிய விஷயம். அதுவும் பேரன் பேத்தி எடுத்து ஒரு ஆளுக்கு இருக்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம். இதில் வந்து மீனாவுக்கோ சுருதிக்கோ ரோகிணிக்கோ குழந்த பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் பூட்டியும் எடுத்துருவாங்க. இந்த 80வது பிறந்த நாளில் பூட்டி இருந்துச்சு அப்படின்னு பூட்டி அவங்க உருவாகி இருந்துச்சு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா, அதுக்கு இங்கே யாருக்குமே வாய்ப்பு இல்லாமலாம் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீ வாய் வச்சுட்டு சும்மா இருட்டி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அக்காவுக்கு தான் இந்த வீட்டில் முதல்ல கல்யாணம் ஆச்சு, ஏன் எப்படி அக்கா தான் வந்து சீக்கிரம் ஆயிருக்கணும், அக்காவும் மாமாவும் அதுக்கு ரெடி பண்ண மாதிரியே தெரில அப்படிங்கிறாங்க. நீ என்னடி வாய் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இதை பேசிகிட்டு இருக்குது முத்து கேட்டுருது. முத்து சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. ஏன்டி நீ பேசுனது மாப்பிள்ளையை கேட்டு நினைக்க அவர் சிரிச்சிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா சிரிச்சிட்டு தானே போகிறாரு, விடுங்க, அப்படியாவது ரெடி பண்ணட்டும் அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனாவும் முத்து நின்றுக்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் சொல்கிறாங்க, பாட்டி இந்த வீட்டில் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் இன்னும் குழந்த ஆகலை, அதனால் எல்லாரையுமே நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வேகமாக சொல்கிறாங்க, முத்து மீனா அந்த வீட்டில் நீங்கள் தான் முதல்ல கல்யாணம் முடிச்சிங்க, இந்த வீட்டு மூத்த மருமக ரோகிணி, ஆனால் வந்து இந்த வீட்டில் முதல்ல நீங்கள் தான் கல்யாணம் முடிச்சிங்க, ஒரு நல்ல செய்தியை சொல்லுவீங்க 3 பேரும், நானும் உங்களுக்கு சொன்ன பரிசு தந்துட்டு நானும் நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க, வைக்க மாட்டேறீங்க அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே மீனா அப்படின்னு வாந்தி பண்ண மாதிரி ஒரு மாதிரி பண்ணுதாங்க. இன்னும் என்னாச்சுன்னு தெரியலையே மீனாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி இருங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அம்மா அங்கே இருந்த பொம்பளை ஆட்கள் பார்வதி அக்கா எல்லாருமே போய் பார்க்குறாங்க. உடனே என்ன மீனா எதுவும் சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் சாப்பிட்லையே, காலையிலேருந்து விரதம் இருக்கேன், பாட்டி ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அப்படியா சாப்பிடாமல் இருக்கிறதுனால தான் வாந்தி வந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேரும் முகத்தை கழுவி விடுதாங்க. இந்த சூழ்நிலையில் பாட்டி கேக்கெல்லாம் வெட்டுறாங்க. வெட்டின பின்னாடி எல்லாருக்குமே கேக்கினுடைய பகுதி எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. ஸ்ருதி அம்மா சொல்கிறாங்க, இந்த கேக்கெலாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த கேக்கு வந்து சுகரு ப்ரெஷரு எல்லாருமே சாப்பிடலாம், அப்படி கேக்கை தான் உருவாக்கியிருக்கு, உன் மாப்பிள்ளை வந்து புதுசாக ரெடி பண்ணது அப்படிங்கிறாங்க. யார் உன் மாப்பிள்ளையா, சாப்பிட்டு பார்க்குறேன், அவர் கையால் நான் சாப்பிட்டது இல்லையா அப்படின்னு சாப்பிட்டு பார்க்குறாங்க. ஒன்று ஸ்ருதி அம்மா சொல்கிறாங்க, செம்மையாக இருக்குடி, இப்படி மாதிரிலாம் வந்து கேக் வந்து ஒரு பேக்கரி வச்சாருன்னா அவ்வளோ பெரிய ஆள் ஆயிடுவார் அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் நாங்கள் கடை வைக்க தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி அம்மா சொல்கிறாங்க, உன் மாப்பிள்ளை சம்பளம் எடுக்கிற அந்த சம்பளத்தை வச்சு தனியாக வைக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நானும் வேலை பார்க்குறேன், என் வீட்டுக்காரும் வேலை பார்க்குறோம், தேவைப்பட்டால் லோன் போட்டுப்போம் அப்படிங்கிறாங்க. ஏன்டி லோன் போடணும், நாங்கள் தான் காசு தர தயாராக இருக்கோமே, எங்கிட்ட வாங்கி கடை வைக்க வேண்டியதுதானே அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வராங்க, சம்மந்தி இவங்க பிழைக்க தெரியாதவங்களாக இருக்கிறாங்க, நீங்கள் செய்ய தயாராக இருக்கீங்க, அந்த
ரவிக்கும் ஸ்ருதிக்கும் வந்து அது தெரியல. ஸ்ருதிம்மா, அம்மா சொல்கிறத கேளு. அம்மா சொன்னத கேட்டா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் என்றைக்கும் வந்து பெரியவங்கள மதிச்சா தான் நல்லா இருக்க முடியும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, பெரியவங்கள மதிக்கிறதுல ஒன்றுமே பிரச்சனை இல்ல ஆன்ட்டி. ஆனா அவங்ககிட்ட வாங்கி தான் வந்து தொழில் பண்ணணும். அவங்களுக்கு கீழ தான் இருக்கணும் அப்படி முடியாது. எங்களுடைய சுயமரியாதை தடுக்கு. நானும் ஓகேன்ருவேன். ஆனா ரவி வந்து அது சம்மதிக்கவே மாட்டான். அவன் வந்து தனிப்பட்ட முறையில உழைச்சு நானா தான் ஒண்ணு பண்ணுவேன். இல்லையா கடைசி வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு போறேன். நம்ம பெரிய அளவுல சாப்பிடணும் கூட அவசியம் இல்ல. கூழோ, கஞ்சோ குடிச்சிட்டு இருந்துடலான்னு தான் பேசுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த காலத்துலலாம் கூழு, கஞ்செல்லாம் வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பாட்டி வராங்க. என்ன இங்க பட்டிமன்றம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஒண்ணுமில்ல அத்த. எல்லாரையுமே பரிசு கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. பரிசெல்லாம் வந்து கொடுக்க நான் சொல்லக்கூடாது. அவங்க கொடுக்கும்போது கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல எல்லாரும் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்றாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, நிறைய பேர் பரிசு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எல்லாரும் சாப்பிட்ட பிறகு கொடுங்க. மனசார எங்கள் அம்மாவை வாழ்த்துங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அம்மா சொல்கிறாங்க, இருக்கிறதுலே அவங்களுக்கு தான் வயசு அதிகம். அவங்க வாழ்த்துனா நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் அப்படிங்கிறாங்க. அதை சொல்லுமா அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. நம்ம எதுவுமே சொல்ல முடியல. நம்ம அத்தை வேறு இருக்காங்க. நம்மளுக்கு இணையா வந்து இந்த மீனா அம்மையும் சோபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நான் விஜயா பார்க்குற பார்வையிலே அவங்களுக்கு புரியுது. ஆகா, நம்ம சம்மந்திக்கு நேருக்கு நேராக உட்காந்துருக்கோம். அவங்களுக்கு பிடிக்கல. எந்திரிச்சிருவான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்புறாங்க. உடனே முத்து வராரு. அத்தை உட்காருங்க. மீனா, அத்தைக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடு. அவங்களாம் சாப்பிடட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை மருமகனே அப்படி இப்படிங்கிறாங்க. இருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் சாப்பாடு கொடுக்குறாங்க. அத்தை சீதா வா சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை சத்யாவும் இங்கே வந்துடுறாரு. பாட்டிக்கு வந்துடுறாரு. வந்த உடனே சத்யா வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க பாட்டி. உடனே பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. முத்து அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கார். முத்துக்கு மனசுக்குள்ளே கோபம் வருது. அதே நேரத்தில் பாட்டிக்கும் அப்பாவுக்கும் வந்து மனசை கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது. மீனா மனசளவில் ரொம்ப கஷ்டப்படுவா. அவங்க அம்மாவும் சீதாவும் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. அதனால் நம்ம எதுவுமே பேச வேண்டாம். மாப்பிள வா, இடம் இருக்குது சாப்பிடுவா அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க. இதை பார்த்தா மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சத்யா வந்த உடனே என் வீட்டுக்காரர் கோவப்படுவார் வைப்பார்னு நினச்சேன். ஆனால் சத்யா வந்தோடனே என் வீட்டுக்காரர் இயல்பாக இருக்கார். அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனா, நீனும் ஆளப்போல் உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிறாங்க பாட்டி. இல்லை பாட்டி, எல்லாருக்கும் நான் பரிமாறுறேன் அப்படிங்கிறாங்க. மீனா, இந்த ஃபங்க்ஷன் நடக்குதோ நடக்கலையோ, ஆனால் வந்து இந்த வேலையை பூரா நீங்கள் 2 பேரும் தான் இழுத்து போட்டு செஞ்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுபோக இந்த வீட்டில் காலையில் எந்திரிச்சு சோறை பொங்கி இந்த வீட்டை பராமரிக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நீ தான் பார்க்க. இப்படி ஒரு நல்ல நாளுக்காவது 4 பேர் கூட சேர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இரு. உட்காரு, பாட்டி பந்தி வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பந்தி வைக்காங்க. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. பாட்டி ரவி தான் எல்லாத்தையுமே செஞ்சார் அப்படி இப்படிங்கிறாங்க. என் பேரனா செஞ்சான் அப்படின்னு சொல்லி பாட்டியும் டேஸ்ட் பண்ணி பார்க்காங்க. செமையாக இருக்குது. டேய் ரவி, இந்த டேஸ்ட்டில் நீ வச்சேன்னா கடை வச்சேன்னா நல்ல பெரிய ஆளாயிருவ அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம், உங்கள் பேரன் உழைப்புக்கு எதுவும் கடை வச்சா பெட்டி கடை தான் வைக்க முடியும். சுருதி அம்மாவும் அவங்க அப்பாவும் என்னெல்லாமோ செய்யணும்னு நினைக்காங்க. இதை வந்து வாங்கி பயன்படுத்த தெரியல. இவங்களாம் என்ன பையன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா முகத்தை பார்க்குறாங்க பாட்டி. பாட்டிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. என்ன இவா இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் மீனா சாப்பிடும்போது பூ வந்து அப்படி சாப்பாடு பக்கத்தில் விழுது. மீனா, பூவை நகட்டி விட்டு சாப்பிடுமா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ, பூ வந்து நகண்டா தானே வந்து நீ வந்து நல்லா சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி பூவை நகட்டுறாங்க. கழுத்தில் கிடக்கிற செயினை பார்க்க தங்க செயின் மாதிரியே இல்லை. இந்த செயினை தான் நம்ம வந்து மாடலில் தான் வாங்கி போட்டோம் கல்யாணத்துக்கு மீனாவுக்கு, நல்ல நினைவு இருக்குது. ஆனால் இது தங்கம் மாதிரி இல்லையே. இந்த தங்கம் வந்து விஜயாட்ட தானே இருந்துச்சு, எப்படி மாறிச்சு, இது தங்கம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்காங்க. மீனா செயினை பார்த்த உடனே முடிக்கிறதை பார்த்த விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. ஆகா, செயினெல்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அத்தை அத்தை இங்கே வாங்க, ஏதாவது சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிட்றது இருக்கட்டும், நீ கொஞ்சம் முதல்ல தூரப்போ அப்படிங்கிறாங்க கோவத்தில். மீனாவும் தெரிஞ்சிருது. ஆகா, பாட்டி நகையை பார்த்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு பாட்டி அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுவும் சாப்பிடுங்களேன் அப்படி இப்படின்னு மீனாவும் சமாளிக்கிறாங்க. ஒன்றுமில்லம்மா, மனம் நிறைவாக இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு பாட்டி ஓரமாக உட்காந்துருக்காங்க. உடனே அண்ணாமலை வராங்க. ஏம்மா ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்படின்னா, ஒன்றுமில்ல அண்ணாமலை, ஒன்றுமில்ல எல்லோரும் சாப்பிடட்டும் அப்படிங்கன்னா எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிஃப்ட்டை கொண்டு கொடுக்குறாங்க. உடனே அண்ணாமலையும் ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாரு. எல்லோரும் கிஃப்ட்டை பார்த்துட்டு பெரிய கிஃப்ட்டாக நம்ம கொடுக்கணும், நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் பார்வதி இங்கே வா, அந்த கிஃப்ட்டை தூக்கமில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, உங்கள் மருமக தேடி பிடிச்சி எங்கள் அத்தைக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க. அத்தை, இருக்க கிஃப்ட்லேயும் என் கிஃப்ட்டு தான் பெரிய கிஃப்ட்டு, இதுதான் உங்கள் மனசை தொடுத மாதிரி இருக்கும், பாருங்களேன் நீங்கள் வேணா அப்படி இப்படிங்கிறாங்க. எல்லோரும் கிஃப்ட்டை கொடுத்ததும்
பார்க்குறாங்க. முத்து, மீனா மட்டும் ஒன்றுமே கொடுக்காம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இங்கே முத்துக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. பாட்டி கழுத்தில் கிடக்க நகையை பார்த்துட்டாங்க. அது கவரிங்கும் பாட்டிக்கு தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சிந்தனையில் இருக்காங்க. அவங்க 2 பேரும் மனசில் ஓடுற குழப்பம் பாட்டிக்கு தெரிய வருது. உடனே பாட்டி வந்து இதை பார்ட்டியில் காட்டிக்க கூடாது, எல்லோரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, முத்து, மீனா நீங்களாம் எனக்கு கிஃப்ட் எதுவும் தரலையா அப்படிங்கிறாங்க. பாட்டி ஒரு கிஃப்ட் ஒன்று தரப்போகிறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கண் கலங்கிடுவீங்க, ஆனால் வந்து அதை பெருசாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. டேய் அப்படி கிஃப்ட் என்ன கிஃப்ட் தாங்கம்மா கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. உடனே விஜயா முழிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் என்ன கிஃப்ட்டு கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஒரு சின்ன பார்சலில் கொண்டு கொடுக்காங்க. இதை பார்த்த விஜயா நினைக்கிறாங்க, இருக்க பார்சல்லே என் பார்சல் தான் பெரிய பார்சலு, அதனால் நம்மளுக்கு தான் பரிசு வரப்போகுது. பாட்டி அத்தை எப்படியும் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு 10 பவுன் நகையாவது கொடுப்பாங்க, எப்பா அது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து கொடுத்த பரிசை வந்து நான் பிரிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. எம்மா பார்ட்டி முடிஞ்சோன்னே பிரிங்கம்மா அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. இல்லை முத்து, இல்லை அண்ணாமலை இப்போ பிரித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. பிரித்த உடனே பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம். இதை பார்த்தோன்னே அண்ணாமலைக்கு என்னதுமா கொடுத்துருக்கான் அப்படிங்கிறாங்க. இதை பாருடா அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. அண்ணாமலை அப்பாவோடைய ஃபோட்டோ. ஒரு ஃபோட்டோவுமே இல்லை. இருந்த ஃபோட்டோவும் வரைஞ்ச ஃபோட்டோவும் வந்து அழிஞ்சிருச்சு. மழையில் வந்து அந்த ஓடு உடைஞ்சிருந்ததுனால அது வந்து அந்த ஃபோட்டோ வரைஞ்ச ஃபோட்டோ அழிஞ்சிருச்சு. அதை வந்து டெவலப் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பாட்டி. அதை நினைவு வந்து அந்த ஃபோட்டோவை வரைஞ்சி சூப்பராக ஃப்ரேம் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். டேய் முத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, என் வீட்டுக்கார் ஃபோட்டோ இருந்ததே ஒன்றே ஒன்று தான். அந்த ஒரு ஃபோட்டோவும் வந்து மழை தண்ணியில் நனைஞ்சி அது வந்து மையோட மையாக அது கரைஞ்சிருச்சு, முகமே சரியாக தெரியாமல் போச்சு, இது எப்படிடா வரைஞ்ச அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி நான் முன்னாடி என் செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன் தாத்தா ஃபோட்டோவை, அதுக்கப்புறம் வந்துட்டு மழையில் அழிஞ்சிட்டுன்னு சொன்னீங்க, அதான் அந்த ஃபோட்டோ வச்சு நான் வரைகிறதுக்கு தான் நான் காலையில் கிளம்பி போனேன், சூப்பராக வரைஞ்சி வாங்கிட்டு வந்தேன் பாட்டி, தாத்தா வந்து தத்ரூபமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாடா இங்கே பாருடா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயாவும் பார்க்குறாங்க. இந்த ஃபோட்டோ வச்சு பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க, சாதாரண ஃபோட்டோ தானே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இன்னும் என்ன சம்மந்தி என்ன பரிசு கொடுக்க போகிறாங்க உங்கள் அத்தை அப்படிங்கிறாங்க. தெரில சம்மந்தி ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னாங்க, நான் தான் பெரிய பரிசாக கொடுத்துருக்கேன், எனக்கு தான் தர போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் சுருதி அம்மா நினைக்கிறாங்க, உனக்கு ஏதாவது ஒன்றா தான் வாயை பிழப்பி அப்படின்னு சொல்லிட்டு சுருதி அம்மா உட்காந்துருக்காங்க. அப்போ பாட்டி கண் கலங்குறாங்க. பாட்டி நான் என்ன சொன்னேன், கண் கலங்கக்கூடாதுன்னு சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. இல்லைடா முத்து, என் வீட்டுக்காரன் நம்ம பார்க்க முடியுமோ பார்க்க முடியாதுன்னு நினச்சேன், என் 80வது பிறந்தநாளை என் வீட்டுக்காரையே இந்த ஃபங்க்ஷனுக்கு வர வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. பாட்டி நான் எங்கள் பாட்டி வர வச்சேன் அப்படிங்கிறாங்க. டேய் என் வீட்டுக்காரோடைய முகமே வந்து அந்த மழை தண்ணியில் அழிஞ்சிருச்சு, அவரை நினைக்கும் போது வந்து கண்ணில் வருது, கண்ணுக்குள்ளே வருது, அது தவிர கண்ணுக்கு வெளியே நான் பார்க்கறதுக்கு என்னால் முடியல. ஆனால் நீ இந்த ஃபோட்டோ மூலமாக என் 80வது பிறந்த நாளுக்கு உங்கள் தாத்தாவையே வர வச்சுட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஒரு முத்தம் கொடுக்காங்க பாட்டி. உடனே இதை பார்த்தோன்னே ஆகா பரிசு கிரிசை முத்துக்கு மீனா கொடுத்து தொலைச்சிருவாங்களா இந்த அத்தை. இல்லை பரிசு நம்ம தானே பெருசாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே மனோஜ் நினைக்காங்க, ரோஹிணி நம்ம வந்து பாட்டிக்கு செயின் போட்டிருக்கோம், சேலையும் கொடுத்துருக்கோம், நம்மளுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னுட்டு இருக்காங்க. ஸ்ருதி ரவியும் பேசுகிறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, நான் தான் எந்த போட்டியிலையுமே ஜெயிக்குன்னு நினைப்பேன், பாரு ரவி எனக்கு மட்டும் பரிசு தராமல் இருக்கட்டும், உங்கள் வீட்டில் என்ன நடக்குன்னு பாரு அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதிகிட்ட ரவி சொல்கிறாங்க, ஸ்ருதி இங்கே பாரு பரிசு கிடைக்கல, நம்ம ஆளை போல் அப்ளை பண்ணியிருக்கோம், பாட்டி யாருக்கு தராங்களோ தரட்டும் அப்படிங்கிறாங்க. நீ தான் சொன்ன முத்துக்கு பரிசு இருந்தால் உனக்கு தந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க, இப்போ முத்து தருவாரா அப்படின்னு கேட்குறாங்க. அது எனக்கு தெரியல, முன்னாடி சாக்லேட்டை முன்னாடி பாட்டி கொடுப்பாங்க, எனக்கு தந்துடுவான், அதே மாதிரி எனக்கு வாட்ச் பரிசு கொடுத்தாங்கன்னா எனக்கு தந்துடுவான், இப்படி செல்ஃபோன் தந்தாலும் எனக்கு தந்துடும், இப்படி எதையாவது என்ன பரிசு கொடுத்தாலும் எனக்கு தந்துடுவான், ஆனால் இப்போ எதை கொடுக்குறாங்க எதை கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாட்டிக்கு ரொம்ப மனசுக்கு சந்தனையாகவும் இருக்குது. மீனா கழுத்தில் கிடக்குது, கண்டிப்பாக இது கவரிங் தான், தங்கம் மட்டும் கிடையாது, இது ஏதோ வேறு ஒரு நகை, ஆனால் நம்ம வாங்கி போட்ட நகை இல்லை, இந்த பிள்ளைக்கு கொடுக்குற நகையை வந்து கவரிங்கை கொடுத்து இந்த விஜயா வச்சுருக்கா, தங்க நகையை வாங்கி அவள் வச்சுருக்கா போல், இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சிந்தனை ஓடுது. உடனே மீனாவுக்கு ரொம்பவே அச்சமாக இருக்குது. ஆகா பாட்டி எதுவும் பேசிடுவாங்களா, இல்லைனா பாட்டி அதை சிந்திக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. முத்துமே கூட பேச்சாக இருந்தாலும் பாட்டிக்கு இந்த நகையை பற்றி சிந்திப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. உடனே எல்லோரும் முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு மனசு தொடுத மாதிரி யார் எந்த பேரனோ பேத்தியோ பரிசு கொடுக்காங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லோரும் முன்னாடி நான் அறிவிக்கிறேன், நான் வந்து இப்போ வந்து என் மனசை தொடுத மாதிரி பரிசு கொடுத்த முத்து மீனாவுக்கு இப்போ 10 பவுன் தங்க நகையை
நான் வந்து பரிசாக கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த விஜயா, அத்தை நான் தான் பெரிய பரிசு கொடுத்தேன், உங்களுக்கு வந்து ரோகிணி பெரிய செயின் போட்டிருக்கா, சுருதி வந்து உங்களுக்கு மோதிரமும் செல்லும் தந்திருக்காங்க, இந்த மதிப்பெல்லாம் விட்டுட்டு ஒன்றும் பெறாத இந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் பணத்தை தொட்ட பரிசுன்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புத்த. நீங்கள் முதல்லே வந்து எந்த பரிசு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும்னு யோசனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க அத்தை, அப்போ இந்த போட்டியே தேவையில்லையே அப்படிங்கிறாங்க. விஜயா, அன்புக்கு போட்டி இருக்கக்கூடாது சரியா? நான் வந்து இதை நீங்கள் கொடுங்க அதை கொடுங்கன்னு நான் சொன்னேன்னா இல்லை, என் மனசத்தை இது கொடுத்த மாதிரி பரிசு நீங்கள் ஒரு சின்ன பொருள் இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நான் இதை செஞ்சுருக்க தான் செய்வேன். என் புருஷனையே 80வது பிறந்த நாளுக்கு இந்த முத்து கூட்டி வந்துட்டாங்கும் போது இதை விட சந்தோஷம் என்னவா இருக்க முடியும்? என் புருஷன் 80வது பிறந்த நாள் என் புருஷன் இல்லையேன்னு நான் நினச்ச அந்த ஒரு நிமிஷத்தில் என் புருஷன் போட்டாவை கொண்டு என்கிட்ட நீட்டும் போது என் புருஷனே நேரில் வந்த மாதிரி இருக்குது. ஒரு ஃபோட்டோ பிடிச்சா கூட ஃபோட்டோன்னு மாதிரி வரும், வரைஞ்சிட்டு வந்திருக்கேன், அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது பாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா கழுத்தில் போடுறாங்க. மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா உன் கழுத்தில் இப்போ நான் போட்டிருக்கிறது தங்கம் அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு பாட்டி நினைக்கிறது தெரிஞ்சு போச்சு. உடனே மீனா அப்படியே கவுந்துட்டு நிற்கிறாங்க. முத்து பாட்டி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எதெல்லாத்தையும் பிறகு பேசிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வந்தோடனே எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மீனா அம்மாவும் நான் போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. பாட்டி உடனே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த வீட்டில் பொண்ணு கொடுத்துருக்கீங்க, என்ன வந்தோடனே கிளம்புறீங்களா என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வீட்டில் வேலை இருக்குது அப்படிங்கிற. அப்படியா, சரி போயிட்டு வாங்க, போகும்போது பண்டம் கொண்டு இனிப்பாக போகணும், முத்து அந்த ஸ்வீட்லாம் கொடுத்து விடு அப்படிங்கிறாங்க. ஸ்வீட் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து விட்றாங்க. உடனே மச்சினனுக்கு ஏதாவது செய்யணும்ல முத்து அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி அப்படி, அங்கே 4-5 சட்டை வாங்கி வச்சுருக்கேன், அதை எட்டு வா அப்படிங்கிறாங்க. அந்த ரூமில் போய் எட்டு வராங்க. இது உன் மச்சினன்ட்ட கொடு அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படி கொடு அப்படிங்கிறாங்க. கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் பாட்டி அப்படிங்கிறாங்க. இப்போ மச்சினனுக்கு சொல்லு, இது மச்சான் மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டியது, வேறு எதுவும் மச்சான் மாப்பிள்ளை யாரும் வந்திருக்காங்களா அப்படிங்கிறாங்க. உடனே யாரும் வரல. ஓ வேறு அண்ணன் தம்பி கிடையாது, சரி ரைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போய்ட்டு வரோம்மா அப்படின்ட்டு சத்யா ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. உடனே மீனா வீட்டில் இருந்ததை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக சத்யாவோட அம்மா, அவங்க அக்கா சீதா எல்லோரும் போகிறாங்க. போகும்போது சீதா அம்மா சொல்கிறாங்க, ஒரு பிரச்சனை இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு, மாப்பிள்ளை ரொம்ப கோவக்காரரு, சத்யா வந்தோன்னே கோவப்பட்டுருவாருன்னு நினச்சேன், ஆனால் அவர் ஒன்றும் படலை வைக்கல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எல்லாமே மாறிடும், சத்யாவும் வந்து இப்போ சிட்டிகிட்ட வேலைக்கு போகிறது நிப்பாட்டிட்டான், மாமாவும் முன்னாடி மாதிரி கோவப்படலை, கொஞ்சம் நெருங்கி பேசுகிறாங்க, கண்டிப்பாக வந்து 2 பேருமே நல்லா பேசிடுவாங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாடி, அதை நினச்சா தாண்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரே மாப்பிள்ளை தான் இவன் சத்யா நம்ம மருமகனுக்கு, ஆனால் வந்து இப்போ 2 பேரும் பேசாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மருமகன் மூத்த பிள்ளை மாதிரி, அவர் இருந்து தாண்டி உனக்கு நாளைக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறதா இருக்கட்டும், சத்யாவுக்கு ஒரு வாழ்க்கை பார்க்கறதா இருக்கட்டும், எல்லாமே அவர் தான் நின்று செய்யணும், அவர் விலகி நிற்கும்போது கஷ்டமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிலாம் விலகி நிற்க மாட்டாங்க, மாமாவும் அப்படி விட மாட்டாங்க, மாமாவோட பாட்டியும் அப்படி விட மாட்டாங்க, மாமாவும் விடாது சரியா? இன்றைக்கி நிலைமை ஏதோ கோவத்தில் இருக்காங்க, அக்கா வந்து ஏதோ ஒன்று மறைக்காமா அப்படிங்கிறாங்க. என்னது மறைக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை உன்கிட்ட ஒன்று சொல்லணுமா சொல்லண்டாமான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. என்னது சித்தா அப்படிங்கிறாங்க. சத்யா நம்மளை வீட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா சொல்லதை சொல்லு அப்படிங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அக்கா வீட்டு வரது பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. டேய் பிரச்சனையாக இருக்குமே தான் நம்ம ஃபங்க்ஷன் எல்லாரையும் கூப்பிட போகிறாங்க, என்னை தான் கூப்பிடலையே அப்படிங்கிறாங்க. உன்னையும் கூப்பிடலனாலும் அக்கா வீட்டுக்கு வந்தல அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் அக்கா வீட்டில் ஃபங்க்ஷனாக நான் வந்து இப்படி பார்த்துட்டு இருக்க முடியும், நான் ஒரு மச்சினன் அந்த வீட்டுக்கு வரதான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. சரி விடு கிளம்பு அப்படிங்கிறாங்க. இதான் ஏதோ ஒன்று நீனும் அம்மா என்கிட்ட மறைக்கிறீங்க, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி போகிறாரு. உடனே சீதாட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன பிரச்சனைடி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அக்கா வந்து கல்யாணத்தோட பாட்டியும் மாமாவும் நகை போட்டாங்களா அப்படிங்க. அம்மா நகை போட்டு தான் கேட்டாங்க, அக்கா கூட கழுத்தில் போட்டிருந்தாளா அப்படிங்கிறாங்க. நீ உத்து பார்த்தியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையடி அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த நகை கவரிங் நகைம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்போ கவரிங் நகையாக கல்யாணத்துக்கு போட்டாங்க அப்படிங்கிறாங்க. கல்யாணத்துக்குலாம் தங்க நகை தான் போட்டாங்க, இடையில வந்து அந்த நகையை வந்து யார்கிட்ட கொடுத்து வச்சா அக்கா அப்படின்னு கேட்குறாங்க. என் மாமியார் வச்சுருந்துச்சி அப்படிங்கிறாங்க. அந்த மாமியார் வந்து அதை வந்து கவரிங்காக மாற்றி வச்சுருப்பாங்க போல், அது தெரியாமல் மாமாவும் அக்காவும் வந்து நம்ம ரெகுலராக வந்து ஒரு நகை கடைக்கு பூ கொடுப்போமாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த சேட்டு கடைக்கு அப்படிங்கிறாங்க. அந்த சேட்டு கடையில் போய் விற்றுட்டு வேறு நகை எடுத்து போயிருக்காங்க. அங்கே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு கவரிங்னு சொல்லியிருக்காங்க. இதை அக்காட்ட கேட்டேன், அக்கா என் வீட்டு கதையும் தலையிடாத, வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாடி அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் சரி தாண்டி, ஐயா வீட்டு கதையை நம்ம தலையிட்டால் சரி வராதுல்ல, அவங்க மாமியார் ஏதாவது செஞ்சுருப்பாங்க, மீனா தான் சொல்லிட்டாளே என் புருஷன் என்றைக்கு உழைச்சி கொடுத்தானோ அன்றைக்கி கழுத்தில் போட்டுக்கிட்டான்னு சொல்லிட்டு, இப்போ வந்து மீனாவோட பாட்டி சொன்னோன்னே அவள் அந்த கவரிங்கை போட்டிருப்பா போல், சரி விடு, எப்படினாலும் மாப்பிள்ளை உழைச்சி தானே அதை போட போகிறாரு அப்படிங்கிறாங்க. எப்படிம்மா உன்னால் சாதாரணமாக எடுத்துக்கிட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சீதா கேட்குறாங்க. சீதா அம்மாட்ட, அதை நான் என்னடி செய்ய முடியும்,
அவங்க வீட்டு நகை இப்போ நம்ம வீட்டு நகையை வந்து அவங்க மாற்றி கவரிங்காக வச்சுருந்தாங்கன்னா, எங்கள் பொண்ணுக்கு போட்ட நகை நீங்கள் மாற்றி வச்சுருக்கீங்க, எப்படி மாற்றி வைக்கலான்னு கேட்கலாம். அவங்க போட்ட நகை சரியா? மீனாவோட மாமாவும் அவங்க பாட்டியும் போட்டது. அவங்க வீட்டு நகையை அவங்க கவரிங்காக மாற்றி வைக்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் மாற்றி வைக்கிறாங்க. நம்ம அதை கேட்கக்கூடாதுடி. மீனாவாலேயோ மாப்பிள்ளையாலோ வேறு எந்த பிரச்சனையும் இருந்தால் நம்ம கேட்கலாம். ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ எப்படி கேட்ப அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, இல்லைம்மா, நம்மளுக்கு தானே அசிங்கம். அக்கா அவங்களுக்கு வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது எனக்கு தானே அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி விடுடி, மாப்பிள்ளை மேலேயும் தப்பு இருக்க வாய்ப்பு இல்லை, அக்கா மேலேயும் தப்பு இருக்க வாய்ப்பு இல்லை. உனக்கு தெரியாத உங்கள் அக்காளை பற்றி அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுமா, அக்காவும் அப்படி தான் சமாளிக்கிறாங்க, நீனும் இப்படி தான் சமாளிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைடி, நீ சின்ன பிள்ளை, உனக்கு புரியலை. உண்மை நிலையை சொல்லப்போனால் ஐய வீட்டு கதையே நம்ம பேசுகிறதே தப்பு. மாப்பிள்ளை வந்து நம்ம வீட்டில் பொண்ணுக்கிட்ட இருக்கிற தவிர்த்து அதை தவிர்த்து அங்கே வேற ஒன்றும் நம்ம பேசுறது ஒன்றுமே இல்லை. விடு, பார்த்துக்கலாம். இப்போவும் ஒன்றும் கெட்டு போல் பார்த்தல அந்த பாட்டியை 10 பவுன் நகையை வந்து பரிசாக மீனாக தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு கீதா சொல்கிறாங்க, பரிசு அக்காளுக்கு தான் கிடைக்குன்னு எனக்கு தெரியும். யார் எதை செஞ்சாலும் மாமாவையும் முத்து மாமாவையும் மீனா அக்காவையும் தான் ரொம்ப பிடிக்கும் பாட்டிக்கு அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதாண்டி. ஆனால் மனசுக்கு பிடிச்சமான பரிசை வந்து மாப்பிள்ளை கொடுப்பாருன்னு அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் அந்த பரிசு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, மாமாவுக்கு எப்படி இப்படி ஐடியாலாம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அவர் வந்து தாத்தாவை ஃபோட்டோவை பரிசு கொடுத்தா நல்லதுன்னு நினச்சிருப்பாங்க, அதனால் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, அக்காவும் மாமாவும் பயங்கர பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி, முத்து 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 மாப்பிள்ளைக்கும் மீனாவுக்கும் அப்படிலாம் தெரியாது. அவங்க உள்ளதை செய்வாங்க. சரியோ தப்போ மாப்பிள்ளை கோவப்பட்டாலும் அதில் காட்டிடுவார், சிரித்தாலும் காட்டிடுவார். மீனா வந்து என்ன நடந்தாலும் யாருக்கும் பாதிப்படையக்கூடாதுன்னு சொல்லி அவளுக்கு என்ன தப்பு நடந்தால் கூட அவள் அதை ஏற்றுக்கிட்டு, யார் என்ன உரி பண்ணாலும் அதை அனுசரிச்சுக்கிட்டு வாழ்கிறவ தான் அவள். அதனால் வந்து அப்படி ஒரு பழக்கம் அவட்ட மீனாட்ட கிடையவே கிடையாது. அவள் பூ கட்ட போவா வருவாள். அப்போ என்ன பிரச்சனை வந்தால் கூட நம்மகிட்ட சின்ன வயசுலேயும் சொன்னதில்லை, இப்போவும் சொன்னதில்லை. அதனால தான் நீ கேட்கும்போது கூட என் வீட்டு கதை நான் பார்த்துக்கிட்டுதான் சொல்லியிருப்பா, நீ எதுவும் நினைக்காத அப்படிங்க. அக்காவை பற்றி நான் என்னம்மா நினைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி விடு, எல்லாமே அவங்க குடும்பத்துக்குள்ளே அவங்க பார்த்துப்பாங்க. மீனாவுக்கோ மாப்பிள்ளைக்கோ எந்த பிரச்சனை இல்லைங்கும்போது நம்ம வந்து ஏன் அதை தலையிடுவானே, விடு, நம்ம வேலையை பார்ப்போம். ஒரு பூ பெரிய ஆர்டர் வந்திருக்கு, இதுக்கு வந்து மீனா வருவாளான்னு மட்டும் நீ கேட்கணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நீ அங்கேயே கேட்டிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அங்கே ஃபங்க்ஷன் வீடு, அங்கே எப்படி கேட்குறது? இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நீ மீனாவுக்கு ஃபோன் அடித்து, ஏக்கா, அம்மாவுக்கு ஒரு பெரிய கல்யாண ஆர்டர் வந்திருக்கு, இந்த ஆர்டரை வந்து செஞ்சு கொடுக்கணுன்னா நீனும் வந்தால் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லு. அவள் வரல அப்படின்னு சொன்னால் அவள் ஒரு 2 ஆளை பூவை கட்டுவாள். அப்படி வரலன்னா 2 ஆளாக கூடுதலாக பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அக்கா வந்து சூப்பராகவும் கட்டுவா, 2 ஆளாக வேலையும் பார்ப்பா அப்படிங்கிறாங்க. அக்கா சம்பளம் கொடுத்தா வாங்க மாட்டாளாம்மா அப்படிங்கிறாங்க. ஏண்டி, வாயும் வயிறும் வேறு தானே. அக்கா நம்ம வீட்டில் இருந்த வரைக்கும் நம்ம சம்பளம் கொடுக்கல, ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் இருக்கும்போது கொடுக்கத்தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, உனக்கு பூ கட்டிட்டு வந்து அக்கா வாடகை வாங்குமோ? வாங்காது. கை கூலி வாங்கவே வாங்காது. அதே மாதிரி அக்காவுக்கு நான் பூ கட்ட போனேன், நான் என்ன வாடகை பணம் வாங்கினேன், வாங்க மாட்டேன்னு சொன்னோம்னா அதை மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. சரி, நீ வாங்கலை, மாப்பிள்ளை கொடுக்காமையே போனார் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை கொடுத்தாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்கிட்ட கொடுத்துட்டாரு, நீ செஞ்ச வேலைக்கு அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ வாங்கின அப்படிங்கிறாங்க. இல்லைடி, அவர் வந்து ரொம்ப என்னை வந்து இப்போ வாங்கியே ஆகணும் அப்படிங்கும்போது நான் என்ன செய்ய முடியும், அதான் வாங்கிட்டேன். மாப்பிள்ளை குணம் அதுதானடி, யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைப்பார். என்ன, அவர் மனசுக்குள்ள ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா உடனே காட்டிடுவார். அதுக்கப்புறம் அதுக்கு பெருசாக எடுத்துக்க மாட்டார், கோவத்தையுமே நிரந்தரமாக வச்சுக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, தம்பி மேலே தான் அவர் ரொம்ப நாளாக கோவத்தை வச்சுட்டாரு அப்படிங்கிறாங்க. தப்பு பூரா உன் தம்பி மேலே, பிறகு அவர் கோவம் வைக்க தானே செய்வார் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, சிட்டிக்கும் மாமாவுக்கும் ஆகாது, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு அவனுக்காகவே மாமாவை எதிர்த்தா மாமாவை கோவம் தானே செய்யும் அப்படிங்கிறாங்க. உன் தம்பியும் அதில் சும்மையாக விட்டான், மாமா பிடிச்சிட்டு வந்து அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார், நம்மளை ஏற்றி விடலை, நம்மளும் தப்பாக தானே நினச்சோம், மாப்பிள்ளை சொன்னப்போ தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. அதுவும் உண்மைதாம்மா அப்படிங்கிறாங்க சீதா அம்மாக்கிட்ட. பிறந்தநாள் பார்ட்டியில் வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, அம்மா எல்லோரும் சாப்பிட்டாங்க, எல்லோரும் கிளம்பிட்டாங்க, நீங்கள் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணாமலை, நம்ம குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் உட்காந்த உடனே மறுபடியும் சாப்பிட்றாங்க. மீனா சொல்கிறாங்க, பாட்டி நான் சாப்பிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை என் கூட எல்லோரும் மறுபடியும் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, எனக்கு 80 வயசு ஆகுது, என்ன என் பையனுக்கு என்னோடய வயசு சுருக்கம்தான், நீங்கள் ரொம்ப வயசில் சுருக்கமாக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் நீண்ட நெடிய நாள் வாழணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்து விட்டு கொடுத்து போனால் தான் அது நடக்கும். இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அதுபோக வந்து எல்லாரோடைய வாழ்க்கையிலும் நேர்மைன்னு ஒன்று இருக்கணும். ஏதாவது ஒரு தவறு நம்மளை மீறி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை ஒத்துக்கிடணும், அந்த பண்புகளை கொண்டு வரணும். அதுபோக யாருக்கும் பிரிதொருவருக்கு பாவம் செய்யக்கூடாது.
என்ன நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும், இல்லைன்னா ஒதுங்கி போகணும். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். என்ன அதுபோக ஊக்கமாக உழைக்கணும், உழைச்சா தான் 4 காசு மிச்சம் வரும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. என்ன அத்தை, மனோஜ் வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணுறான், பெரிய ஆளாயிருவான். ஸ்ருதி ரவியும் கேட்கவே வேண்டாம், அவங்க பெரிய அளவில் தொழில் பண்ண போகிறாங்க. ஸ்ருதி வந்து பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, ஸ்ருதி ரோகிணியும் அப்படி தான் அப்படிங்கிறாங்க. இப்போவும் சொல்லுதேன் விஜயா, நீ வந்து மருமகன்னா 2 பேரை தான் நினச்சிட்ருக்க. மூணாவது ஒரு மருமகன் இருக்கான்னு நினைக்கலையா? அந்த மருமக தான் வந்து முதல்ல வந்து உனக்கு மருமக. அதுபோக வந்துட்டு அவன் தான் வந்து நாளைக்கு வந்து உனக்கு சாப்பாடுலேருந்து எல்லாம் தரப்போகிறான் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் வந்து ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை அப்படி இப்படின்னு இருக்கும்போது மீனா மீனாவுக்கு மறுபடியும் வாந்தி எடுத்து ஓடி போகிறாங்க. ஓடி போனோன்னு வாந்தி பண்ணுறாங்க. மீனா மீனா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொடுக்குறாங்க பாட்டி. அதனால் கையை பிடிச்சி பார்க்குறாங்க. கையை பிடிச்சி பார்த்தோன்னா நாடி துடிப்பில் ரொம்ப தெளிவாக தெரியுது மீனா வந்து மாசமாக இருக்காங்க. இதை பார்த்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பாட்டி, மீனா வாந்தி எடுக்கா, நீங்கள் சிரிக்கீங்க அப்படிங்கிறாங்க முத்து. டேய் ஏய் கல்லாளி அப்படிங்கிறாங்க. கல்லாளி பேலை அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. நீ தகப்பனாயிட்டடா அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. டேய் நீ அப்பனாயிட்டடா, அப்பாவை போகிற, மீனா மாசமாக இருக்கா, அதான்டா வாந்தி பண்ணுறா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைக்கு மிகுந்த ஆனந்தம். எம்மா எல்லோரும் சொன்னாங்க 80வது பிறந்தநாளில் வந்து நீங்கள் பூட்டியோ எடுத்துருந்தீங்கன்னா இதோட இன்பம் வேறு எதுவும் கிடையாதுன்னாங்க. உங்களுக்கு அந்த இன்பமும் கிடச்சிட்டுமா அப்படிங்கிறாங்க. ஆமாடா அண்ணாமலை, சே நான் எவ்வளோ பிரதிபலன் அடைஞ்சிட்டேன் பாரு, என் புருஷன் வந்த அன்னைக்கு இன்றைக்கி இவ்வளோ நல்ல காரியத்தை கேள்விப்பட்டிருக்கேனே அப்படிங்கிறாங்க. எங்கம்மா அப்பா வந்தார் அப்படிங்கிறாங்க. டேய் அண்ணாமலை, முத்து தான் வந்து தத்ரூபமாக வரைஞ்சி கொண்டு வந்துட்டானே அந்த ஃபோட்டோவை. அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. முத்துக்கு பயங்கர சந்தோஷம். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கும் என்ன சந்தோஷம்னா குழந்தையும் நம்ம மாசமாயிட்டோம். அதுபோக வந்துட்டு பாட்டி இந்த கவரிங் பிரச்சனையே மறந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு. அத்தை கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டும் மீனாவுக்கும் முத்துக்கும் போயிடுச்சு. அதுபோக இந்த இவா வந்து முதல்ல மாதமாக அளவுக்கு ஆயிட்டால. போகிற போக்க பார்த்தா இந்த வீட்டிலேருந்து எல்லாமே அங்கே போயிரும் போலையே. பாட்டி வேறு, அங்கே அத்தைக்காரி வேறு வந்து யார் முதல்ல குழந்த பார்க்காங்களோ அவங்களுக்கு தான் நான் வந்து குடும்ப சொத்தை கொடுக்க போகிறேன், நான் உழைச்ச சொத்தை கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்களே, அதுவும் அங்கே போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்காங்க. உடனே பாட்டி வாயகையே குப்பிடிச்சி மீனாவை கொண்டு டேபிளில் உட்கார வைக்காங்க. முத்து, இனிமேல் சத்தான ஆகாரம் தான் என் பேத்திக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து ரொம்ப யோசனையாக இருக்கார். இந்த நகையை மாற்றிட்டாங்க இவங்க, இப்படி பண்ணிவிட்டு இவ்வளோத்துக்குள்ளே ஒன்னராயமாக உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது. டேய் முத்து, நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், என்ன செஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு நல்லாவே தெரியுது. ஆகா, இப்போ சண்டை எடுத்துக்கூடாது இவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து பாட்டிக்கு தெரிஞ்சு பாட்டி சண்டை போடுவாங்களா இல்லை இவர் சண்டை போடுவாங்களான்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கோம். நம்ம மாசமாக இருக்கிறது கூட சந்தோஷமாக உணர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இன்னும் முத்து இப்படி மண்டையாட்டுறாரு. மீனா நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ப்ரெஷர் அப்படி குறைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாட்டி இது நம்ம கேட்போமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரி வேண்டாம், மீனா வந்து இப்போ மாசமாக இருக்கா, அப்படி இருக்கும்போது வந்து இது கவரிங் நகையை எப்படி விஜயா போட்டால் வச்சேன்னு சொல்லி நம்ம பேசினோம்னா முத்து கண்டிப்பாக கோவப்படுவோம். நம்ம எதுவுமே பேச வேண்டாம், நம்ம ஊருக்கு போயிடலாம், பையன் வந்து முத்துகிட்ட சொல்லி அண்ணாமலைகிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாட்டி சொல்கிறாங்க, முத்து என்னை வெளில கூட்டி போ அப்படிங்கிறாங்க. வெளில கூட்டி போகிறாங்க. சத்தான ஆகாரத்துக்கு எல்லாம் வாங்கி கொடுக்காங்க பாட்டி முத்துகிட்ட. இதெல்லாம் வந்து பேத்திகிட்ட கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேத்திகிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. மீனா, இன்னும் பாரு, வீட்டுக்கு வேலை எதுவும் பார்க்கக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை இங்கே வா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. மீனா மாசமாக இருக்கா, அவள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவள் தான் வீட்டில் கிடக்கா, இனிமேல் வேலை செய்யக்கூடாது, ஏன்னா நடமாடும் பூக்கடையும் அவள் குழந்த பக்கத்து வரைக்கும் நடத்தக்கூடாது, என்ன முத்து அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, பாட்டி இல்லை, இந்த மாதிரி என் பைக்கு டியூவில் தான் அவர் வந்து எடுத்து வந்திருக்காரு, வச்சுருக்காரு, அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அந்த டியூவுக்கு எவ்வளோ பணம்னு சொல்லுங்கள், நான் மொத்தமாக தந்தது தான் நீங்கள் கட்டிடுங்க, அந்த காருக்கு தந்தது தான் கட்டிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அத்தை இதெல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் பரிசு கொடுக்குன்னு சொல்லிட்டு எல்லா பரிசும் அவங்களுக்கே கொடுத்தீங்கன்னா குடும்ப சொத்து பூரா அவங்களுக்கே போயிடுச்சுன்னா மற்றவங்க எதை பயன்படுத்துவாங்க. என் பிள்ளைகளுக்கு இன்னும் 2 பிள்ளைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அவன் 2 பிள்ளைகளுக்கும் சொத்து இருக்குது, ஏன் சுயமாக உழைப்பில் உள்ளதை தான் நான் கொடுக்குறேன், அது என் மனசுக்கு பிடித்தமான யார் எதை செய்தாங்களோ அதை தான் கொடுக்குறேன். அதுபோக இவங்க குழந்தை உண்டாவாங்க, அவங்க குழந்தை உண்டாகணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லலை, யார் குழந்தை முதல்ல உண்டாகுதாங்களோ அவங்களுக்கு நான் பரிசு தரேன்னு சொன்னேன், இப்போ கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, பாட்டி சொல்கிறது கரெக்டு தான், எனக்கு கூட பரிசு வரலன்னு சொல்லி எனக்கு வருத்தம் இருக்குது, ஆனாலும் பாட்டி சொன்னது உண்மை தான், யார் முதல்ல வந்து குழந்த உண்டாகுதாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்பேன், அதுபோக யார் மனசுக்கு தொடுத மாதிரி பரிசு கொடுக்காங்களோ அவங்களுக்கு நான் ஒரு நினைவு பரிசு வச்சுருக்கேன்னு சொன்னாங்க.
இது எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க அத்தை, அதை விடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்ருதிம்மா, அவங்களுக்கே கொடுத்துட்ருக்காங்க, நீங்கள் 2 பேர் தான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் வந்து செய்தா இருந்தால் எல்லாருக்குமே செய்யணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, நீனும் படித்தவா, ஸ்ருதியும் படித்தவா, மீனாவும் படித்தவா, எல்லோரும் முன்னாடி தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? யார் முதல்ல குழந்தை உண்டாகுதாங்களோ அவங்களுக்கு வாரிசு சுமக்காங்க, அவங்களுக்கு என் குடும்ப சொத்து. யார் என் மனசுக்கு பிடித்த மாதிரி பிறந்தநாள் கிஃப்ட் கொடுக்காங்களோ அவங்களுக்கு நான் ஒரு அன்பு பரிசு அப்படின்னு சொன்னேன். இந்த 2 பரிசையும் மீனா வாங்குற மாதிரி சூழல் ஏற்பட்டிருக்கு, அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஏன்னா உங்களுக்கும் உங்கள் குழந்தை ரவிக்கும் குடும்ப சொத்து அது கன்ஃபார்ம், அது இருக்குது. அது ஏன் காலத்துக்கு அப்புறம் வரும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி ரொம்ப ஒரு மாதிரி நிற்கிறாங்க. விஜயாவுக்கு கடுப்பாகி ரூமுக்கு பார்த்து போயிடுறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, அண்ணாமலை நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா உடனே கிளம்புறீங்க, ஒரு 10 நாள் இருந்து போகலாம்லாமா அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணாமலை, ஊரில் நிறைய வேலை கிடக்கு, அதனால் நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை நீனும் ஊருக்கு வந்துட்டு போ அப்படிங்கிறாங்க. எதுக்குமா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் விவசாய வேலைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் விவசாய வேலை செஞ்சுக்கிட மாட்டேனே அப்படிங்கிறாங்க. சரிம்மா நானும் கிராமத்துக்கு வந்து நாளாயிட்டு நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனா சொல்கிறாங்க, நாங்களும் வரோம் பாட்டி, எங்களுக்கும் கிராமத்தை பார்த்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, மீனா வந்து மாசமாக இருக்கா, அங்கங்கே அலையக்கூடாது, ஏன்னா அவள் பாட்டில் இங்கே இருக்கட்டும், நீ சத்தான ஆகாரத்தை கொடுத்து பார்த்துக்க. முத்து இங்கே பாரு, வீட்டு வேலைக்கு ஆளை வைக்க சொல்லு, இல்லைன்னா உங்கள் அம்மையை சமைக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. அத்தை என்னாலலாம் சமைக்க முடியாது, வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து வெளியேருந்து சொல்லுதாங்க. இவ்வளோ நேரம் எங்ககிட்ட பேசும்போது பிடிக்காமல் ரூமில் போயிருந்தேன், இப்போ சமைக்க முடியாதுன்னு சொல்லுறதுக்காக வரேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் வரேன், நான் சமைக்க முடியாத அப்படிங்கிறாங்க. சரி நீனும் சமைக்க வேண்டாம், யாரும் சமைக்க வேண்டாம், அண்ணாமலை பழைய ஆள் சமைக்க வந்தாங்களா அவங்களே வர சொல்லு, நான் வேணா சம்பளம் கொடுத்துருந்தேன், மீனா குழந்த பக்குது வரைக்கும் அவள் சமைக்க மாட்டாள் அப்படிங்கிறாங்க. அத்தை இந்த காலத்தில் வந்து 9 மாதம் வரைக்கும் எல்லோரும் சமைக்காங்க அத்தை அப்படிங்கிறாங்க. நீ எத்தனை மாதம் வரைக்கும் சமைச்ச விஜயா? நீ மாதமாவதுக்கு முன்னாடிலேருந்தே நான் தான் சமைத்தேன். என் பையன் எனக்கு சும்மா வேலை கிடச்ச உடனே இங்கே வந்து இருந்துக்கிட்டேன், இங்கேயும் வேலைக்கு வச்சவங்க தானே சமைச்சு கொடுத்தாங்க, நீ எதுவும் சமைச்சு கொடுக்கலையே அப்படிங்கிறாங்க. அத்தை அந்த காலத்தில் செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த காலத்துலலாம் அப்படி இப்படி இல்லை அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. உனக்கு என்ன விஜயா, மீனா சமைக்கணும், நீ வக்கனையாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்கணும் தானே. இந்த புள்ள வந்து மாசமாக இருக்கான்னு கூட உனக்கு இறக்கம் இல்லை. ஏன் அவள் பணக்காரியாக இருந்தானா நீ அவளுக்கு உனக்கு இறக்கம் இருந்திருக்கும், அவள் சீக்கிரம் குழந்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்ப, அவளை மருமகளை தூக்கி கொஞ்சிருப்ப, எல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. அவனை முத்து சொல்கிறாங்க, அது மட்டும் தான் பாட்டி உண்மை. பணக்காரியாக இருந்தால் மீனா பணக்காரியாக இருந்தாங்கன்னா மீனா எங்கள் அம்மா வந்து ரொம்பவே கொஞ்சிருப்பாங்க. இதே இது மீனாட்ட ஒன்றும் இல்லை, பணம் இல்லை அப்படிங்கும்போது மீனாவை ரொம்பவே மட்டம் தட்டி பேசுவாங்க, மீனா தான் வேலை செஞ்சாகணும்னு சொல்லுவாங்க, எல்லா கதையுமே வைப்பாங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. சரிடா முத்து, என்னையை பஸ் ஸ்டாண்டில் கொண்டு என்னையும் என் பையனையும் ஏற்றி விட்ரு அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி ஊர்லேயே கொண்டு விட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அதையே செய்ய அப்படிங்கிறாங்க. காரில் கொண்டு நேராக கிராமத்தில் கொண்டு விட்றாங்க. விட்டோன்னே முத்தை பார்த்தோன்னே ஏகப்பட்ட ஆட்கள் வந்து, முத்து எப்படி இருக்கு, அண்ணாமலை எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. பேசும்போது முத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, நம்ம கிராமத்து அன்பே அன்புப்பா. நகரத்தில் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தால் கூட பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போவாங்க, ஆனால் நம்ம கிராமத்தில் நம்ம காரில் வரதை பார்த்துட்டு தேடி வந்து எப்படி இருக்குன்னு கேட்டு போகிறாங்கப்பா, இதான்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. முத்து இந்த கிராமத்துலேயே நீ இருந்தவன், அதுபோல் கிராமத்தில் உள்ள அன்பே தனி, எல்லாம் சொந்த பந்தம், அதுபோக தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அன்பாக பேசுவாங்க. ஆனால் நகரத்தில் வந்து அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு சொல்லி பரபரப்பாக போய்கிட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் என்ன நடந்தால் கூட எட்டி பார்த்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. கிராமத்து அன்பு தான். கடைசி காலத்தில் நான் கூட நீங்களாம் பிள்ளை குட்டி பெற்றோட நான் கூட கிராமத்துக்கு வந்துடலான்னு தான் பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. எப்பா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் நான் இருப்பேன், நீங்களும் கிராமத்துக்கு வந்தால் நானும் மீனாவும் பிள்ளையோட அங்கே வந்துடுவோம்ப்பா அப்படிங்கிறாங்க. டேய் எனக்கு தெரியும்டா, இந்த முத்து மீனாவும் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும், சரியா? உங்கள் அம்மா வந்து உங்கள் பையன்னு உன்னைய சொல்லுவா, ஆனால் எனக்கு பாசம் வந்து உன் மேலே தான் இருக்கும். எப்படி வந்து மனோஜுக்கு வந்து விஜயாவுக்கும் மனோ ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்கள்ல, அதை மாதிரி என் பாசம் பூரா உன் மேலே தான் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே உன்னை பிரிச்சுட்டா. என் பிள்ளை எங்கள் அம்மாட்டெலாம் இருக்குது, சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு நினச்சி நான் மட்டும் அதுலேருந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பேன், உன் நினப்பாவே இருக்கும். அவள் பேசும்போதும் விஜயா உங்கள் மகன் முத்து வந்து அவன் பையனா படிக்கலை அப்படி இப்படின்னு எனக்கு இல்லாமல் பேசுவாள். அதனால் ஒன்றை விட்டுக்கிட்டு என்னால் இருக்க முடியாதுப்பான்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. இல்லைப்பா எப்போவும் நீங்கள் என் கூட தான் இருப்பீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. முத்து நீ ஒரு 2 நாள் இருந்துட்டு போகலாம்லா அப்படிங்கிறாங்க. பாட்டி நீங்கள் தானே சொன்னீங்க மீனா மாசமாக இருக்கா, அவள் ஒத்தியில் இருந்தால் சரி வராது, அம்மா வேலை வாங்கிட்டே இருப்பாங்க, நான் வந்து அவள் பக்கத்தில் இருந்தால் தான் அம்மா சிதறாமல் இருப்பாங்க, அதுபோக சத்தான ஆகாரம்லாம் அவளுக்கு கொடுக்கணும் பாட்டி அப்படிங்கிறாங்க. அம்மா அவன் சொல்லுறதும் சரி தான், விஜயா என்னத்தையாவது தோணுன்னு வேலை வாங்கிட்டு இருப்பாள், என்ன முத்து அங்கே போனால் தான் சரி அப்படிங்கிறாங்க. உடனே போய்ட்டு வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாங்க. என்னம்மா விவசாய வேலைகளை போய் பார்க்கணும்ல அப்படிங்கிறாங்க.
அண்ணாமலை இன்றைக்கி ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்க வச்சு அன்றைக்கி சாப்பாடெல்லாம் போடுறாங்க. ஏம்மா உங்களுக்கு 80வது பிறந்தநாள் கொண்டாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பாத்தி இந்த ஃபோட்டோவை மாட்டு அப்படிங்கிறாங்க. ஐயா ஃபோட்டோவா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இது எப்படி கிடச்சிச்சு உங்களுக்கு? இப்போ ஐயா ஃபோட்டோவே அழிஞ்சிட்டே இருந்து ஒரு ஃபோட்டோவும் அப்படிங்கிறாங்க. முத்து வந்து ரொம்ப தத்ரூபமாக கண் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லி வரைஞ்சிருக்கான். அப்படியே இருக்குது பாரு, என் புருஷன் அப்படியே நிற்குது மாதிரியே இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை மாட்டுதாங்க. மாட்டினோடனே அம்மா அவங்களுக்கு 80வது பிறந்தநாள் கொண்டாடணுன்னே இன்னும் உங்களுக்கு இளமையாயிட்டீங்கம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் நம்மளை இப்போ வேறு முத்து வந்து தாப்பனாக போகிறான். நான் பூட்டியோ எடுக்க போகிறேன். அந்த ஆனந்தமும் எனக்கு தனியாக இருக்குது. ஆனால் ஒன்றும் அவன்கிட்ட சொல்லணும் நம்மளை அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. பாப்பாத்தி பின்னாடி செடிகளுக்கெலாம் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிரு அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு பின்னாடி. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறாங்க. அண்ணாமலை ஒன்று ஒன்று சொல்லணும், ஆனால் நீ வந்து கோவப்படாத, நிதானமாக இரு அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. இதை நான் அங்கே சொல்லியிருந்தா ரொம்ப பிரச்சனை வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கம்மா வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, மீனா நகை யார்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. விஜயாட்ட இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. விஜயாட்ட தான் இருந்துச்சு, வேறு யார்கிட்ட இருந்துச்சா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா விஜயாட்ட தான் இருந்துச்சு, அவள் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு, நான் தான் வாங்கி கொடுத்தம்மா அப்படிங்கிறாங்க. அந்த நகை வந்து கவரிங்க எப்படி மாறிச்சு நம்மளை அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம மீனா கல்யாணத்துக்கு தங்க நகை நம்ம தானம்மா 2 பேரும் எடுத்தோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. கடையில் எடுக்கும்போது தங்கமாக இருந்துச்சு, இப்போ விஜயாக்கிட்ட இருக்கும்போது எப்படி கவரிங்காக மாறிச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நம்மளைக்கு ஓடுது, ஓஹோ விஜயா அந்த நகையை ஏதோ பண்ணிட்டா, மனோஜ்கிட்ட தான் கொடுத்துட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு, இதை நீங்கள் அங்கேயே சொல்லியிருக்கலாமா, வெளுத்துட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. நம்மளை அந்த நேரத்தில் வந்து உன்கிட்ட சொன்னால் ப்ரெஷர் ஓவர் ஆகும்னு சொல்லிட்டு தான் சொல்லலை. அங்கே உள்ள நிலைமையில முத்து எந்த அளவுக்கு கோவப்படுவான்னு தெரியாது. அவன் சின்ன பையன், டவார்னு கோவத்தில் எதுவும் பண்ணிட்டானா நல்லா இருக்காது. ஆனால் அந்த மீனாவுக்கு அந்த விஷயம் தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டும் கவரிங் நகையாக இருக்குது, அத்தை மாட்டிக்கிடுவாங்களேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருக்கா அந்த பிள்ளை. அதனால தான் வந்து பரிசை வந்து யார் என்ன மனசு கொடுத்த மாதிரி பரிசு கொடுத்தாலும் நான் மீனாவுக்கு தான் அந்த நகையை கொடுக்கணும்னு நினச்சேன், அவள் வெறுங்காலத்தோடு இருக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் வந்து அந்த நகை கவரிங் நகை அண்ணாமலை, அதை வந்து நீ என்னென்னு பார்க்கணும். ஏன்னா அப்படி செஞ்சவங்க நாளைக்கு வீட்டில் வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. கூட்டு குடும்பமாக இருக்கும்போது எல்லோரும் கரெக்டாக இருந்தால் அந்த குடும்பம் அப்படி நாயக்காக போய்கிட்டு இருக்கும். அதில் யாராவது ஒரு ஆள் கோணகழிக்கின்றனா அந்த வீடு வீடாகாது. அதனால் அண்ணாமலை அது என்னென்னு நீ பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் ஊருக்கு போய் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேம்மா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை நீ ஒரு நாள் இருந்துட்டு போயேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வீடு இருக்கிற நிலமையில நான் வந்து இங்கே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கேருந்து காரை பிடிச்சி அங்கே போயிடுறாங்க. முத்து கார் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. அண்ணாமலை வீட்டில் இருக்காங்க. என்னப்பா நீ வந்து சக்திமான் அந்த மாதிரி டவர் வந்துருக்க, நான் இப்போ தானப்பா விட்டுட்டு கார் ஸ்டாண்டுக்கு போய்ட்டு கொஞ்சம் இருந்துட்டு வந்திருக்கேன், அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா அங்கே ஒரு வேலை வச்சு தான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து எல்லாரையும் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வராங்க. உடனே விஜயாட்ட அண்ணாமலை கேட்குறாங்க. ஏ விஜயா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. தங்கம் கவரிங்காக மாறுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படிங்க மாறும் அப்படிங்கிறாங்க. அப்போ இது எப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா நகையை டேபிளில் போடுதாங்க. இதை பார்த்த உடனே முத்துக்கும் மீனாவுக்கும் ஆகா மாமாவுக்கு தெரிஞ்சு போச்ச உண்மை விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிக்கிட்டு நிற்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா திருன்னு முழிக்காங்க. இங்கே மனோஜ் அதுக்கு மேலே முழிக்காங்க. சொல்லு விஜயா அப்படிங்கிறாங்க. இது என்னதுங்க அப்படிங்க. இது என்னதா உங்ககிட்ட இருந்த நகை தான், எப்படி அது கவரிங்காக மாறிச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியலையேங்க அப்படிங்கிறாங்க. பீரோவில் உங்ககிட்ட தான் இருந்துச்சு மீனா நகை. ஏன்னா அவங்க ஓன் நகையை வந்து போட்டிருக்கா அந்த பிள்ளை கழுத்தில், இப்போ கலத்தி வச்சுருக்கா. அந்த நகையை வாங்கிட்டு தான் நான் அதை எடுத்துகிட்டு தான் உனக்கு பேசுகிறேன். இது எப்படி கவரிங்காக மாறிச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிலங்க, இந்த முத்து மீனாவும் அங்கங்கே அலைஞ்சாங்க, தங்க நகையை எங்கேயோ வச்சுட்டு இந்த கவரிங்கை கொண்டு உங்கள்கிட்ட வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த பொய் சொல்லுத வேலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, எப்போ அது செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது. முத்துக்கு கார் வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும், மீனாவுக்கு பைக் வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும், எல்லாமே காசு எப்படி வந்துச்சுன்னா நினச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த நகையை ஏன் விற்று அவங்க வாங்கிடக்கூடாது, வச்சிருக்கக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் ஓடுகாலி பூதுலேயே பிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீங்கள் செஞ்சதை மறைக்கிறதுக்கு நீ என்னென்னாலும் பேசப்படா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. நான் அண்ணாமலைக்கு சரியான கோவம் வந்துடுது. ஏ விஜயா சொல்லி தொலை அப்படிங்கிறாங்க. விஜயா ஒன்றுமே பேச முடியாமல் இருக்காங்க. நீ சொல்லுதியா சொல்லலையா அப்படிங்கிறாங்க. எங்க அப்படிங்கிறாங்க. உள்ளதை சொல்லு, இந்த நகை என்னாச்சு அப்படிங்கிறாங்க.
உடனே மனோஜுங்கிறது தலையாட்டுறாங்க. விஜயா மூச்சே காட்டாமல் இருக்காங்க. இங்கே விஜயா ஒன்றுமே சொல்லாதாங்கன்னு சொல்லிட்டு மனோஜ் தலையாட்டினதை அண்ணாமலை பார்த்துடுறாங்க. நகை என்னடா செஞ்சீங்க, நகை என்னடா செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு மனோஜை வெளுக்காங்க. மாமா மாமா விடுங்க விடுங்கங்கிறாங்க ரோகிணி. இன்னும் வெளுப்பா அப்படிங்கிறாரு அண்ணா முத்து. இந்த சூழ்நிலையில் ஏங்க மனோஜை விடுங்க மனோஜை விடுங்க உன்னியை விழுக்கணும்னு சொல்லிட்டு விஜயாவை 4 போடுதாரு அண்ணாமலை. உடனே எப்பா விடுங்கப்பான்னு சொல்லிட்டு ரவி எல்லாம் பிரிக்கிறாங்க. பிரித்த உடனே விஜயா வாயிலேருந்து உள்ளதை சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த வீட்டில் கூட்டு குடும்பமாக இருக்கும், அது கூட உனக்கு தெரியாமல் இந்த வீட்டில் அவ்வளோ வேண்டாத வேலை நீங்கள் 2 பேரும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரகுனி சொல்கிறாங்க, அம்மா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. எதுவுமா ஒன்றும் புரியல, மீனா நகையை வாங்கி உங்கள் அத்தா கிட்ட கொடுத்தா உங்கள் அத்தா வந்து உன் புருஷன்ட்ட கொடுத்துருக்கான், அவன் புருஷன் அந்த நகையை விற்றுவிட்டான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணி ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்பாவுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சுட்டு மீனா நீ தான் சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் சொல்லலை அப்படிங்கிறாங்க. இந்த உண்மை எல்லாமே எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. எங்கள் அம்மா மீனா காலத்தில் உள்ள நகையை பார்த்துருக்காங்க. ஏன்னா வீட்டில் இருக்கும்போது சொன்னோம்னா வேறு மாதிரி ஆகும்னு சொல்லி என்னையும் கிராமத்துக்கு கூட்டி போய் பக்குவமாக சொல்கிறாங்க. எனக்கு மனசு கேட்கல, உடனே ஒரு காரை பிடிச்சி வந்துட்டேன். ஏன்னா இப்பேற்பட்ட வீட்டில் தான் நான் இருக்கேன்னு நினைக்கும் ரொம்ப அசிங்கமாகவும் சங்கடமாகவும் இருக்குது. இந்த முத்து மீனாவும் இந்த வீட்டில் ரொம்ப மட்டம் தட்டிகிட்டு இருப்பீங்க. இப்போ அவங்க பயன்படுத்துகிற நகையுமே நீங்கள் வந்து அதை வந்து மாற்றி கவரிங்காக வச்சு அவங்கள அசிங்கப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, எப்பா நீங்கள் சொல்லுறது 100% உண்மைப்பா. அந்த நகையை வாங்கினதே அம்மாட்ட வாங்கிதாங்கன்னு சொன்னதே அந்த நகையை வச்சு அதை விற்றுட்டு பாட்டிக்கு ஒரு ரெட்டவாடாஞ்சங்கிலி வாங்கலான்னு சொல்லி தான் கடைக்கு போனோம். அந்த கடையில் செக் பண்ணி பார்த்துட்டு இது கவரிங் நகைன்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. போலீஸுக்குமே ஃபோன் அடிச்சிட்டாங்க. அந்த நகை கடை வந்து மீனா வந்து பூ கொடுக்குற கடை. ரெகுலராக மீனா பூ கொடுக்கறதுனால அந்த மீனாவை பற்றி தெரிஞ்சிருக்கு. அதனால் மீனா நல்ல பிள்ளை, அவர் வீட்டுக்காரர் நல்லவங்க, மகா மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. இல்லை அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருந்திருப்போம். இந்த மனோஜும் அம்மாவும் ஸ்டேஷனில் வந்து பதில் சொல்ல வேண்டியது நம்ம வீட்டுக்கே அசிங்கமாக இருக்கும்பா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. பார்த்தியா விஜயா, ஒரு கதை எங்கேயோ போகுது பார்த்தியா. இனிமேல் வந்து இந்த வீட்டில் நான் இருந்தாலோ முத்து மீனா இருந்தாலும் சரி வராது. முத்து நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்புறாங்க. உடனே ஏங்க வீட்டை விட்டு எதுக்கு போங்க, நீங்கள் ஏங்க அப்படின்னுறாங்க விஜயா. எப்பா போகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாங்க, சுருதி சொல்கிறாங்க. பாருங்கள், முத்து மீனாவும் இந்த வீட்டில் ஒரு பொருட்டாக எடுக்க மாட்டேறீங்க. முத்து மீனாவும் வந்து இந்த வீட்டுக்காக எவ்வளவோ செய்கிறாங்க, அதை யாரும் புரிஞ்சுக்கிறது மாதிரி இல்லை. இந்த வீட்டு வாரிசை வந்து மீனா சுமந்துட்டுருக்கா. அந்த வாரிசையும் பூமிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த விஜயா ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பா. அதுக்கு மனோஜ் கூட உதவணும் அப்படிங்கிற எனக்கு அச்சம் இருக்குது. அதனால் இந்த வீட்டில் நாங்கள் இருக்க விரும்பலை. நான் முத்து மீனா கிளம்ப போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, முத்தை வீட்டு விட்டு வெளியே போ, மீனாவை வீட்டு விட்டு வெளியே போன்னு சொன்னால் எங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லுவான், நீங்களும் இப்படி பேசுகிறீங்களேங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் பையன் போகும்போது நீ தான் கூப்பிட்டு போவான், இப்போ நான் எதுக்கு பையனை கூப்பிட்டு வெளியே போகணுன்னு சொல்கிறேன்? உங்களுடைய நடப்பு சரியில்லை. நாளைக்கு வந்து அந்த பிள்ளை வந்து வேறு மாதிரி இக்கட்டான சூழ்நிலையை அனுபவிச்சிருமோ, அவன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு இது ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால் இந்த வீட்டில் இருந்தால் சரி வராது முத்து, உடனே நம்ம வீட்டை காலி பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு முத்தை கூப்பிட்டு வெளில கிளம்புறாங்க. உடனே எப்பா அப்படிங்கிறாரு முத்து நான் வரலாம்ல அவங்க கூட அப்படிங்கிறாங்க. எப்பா வரலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக 3 பேரும் காரில் ஏறிறாங்க. உடனே விஜய் எங்கே அப்படிங்கிறாங்க. கார் எடுத்து அப்படி வண்டி நேராக முத்து பாட்டி வீட்டுக்கு போகுது. உடனே பாட்டி இங்கே 3 பேரும் வரதை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இன்னும் வந்து நாங்கள் கிராமத்தில் தான் இருக்க போகிறோம், இப்போ நான் சென்னைக்கு போக போகிறதில்ல, அந்த விஜயா இருக்க வீட்டில் நான் இன்னும் இருக்க போகிறதில்லம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொன்னதை நான் கேட்டேம்மா, எந்த பதிலும் சொல்ல மாட்டேக்கா. ஆனால் வந்துட்டு இவங்க 2 பேர் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியுது. ஆனால் அந்த மனோஜ் வந்து அப்பவும் கூட முத்தையும் மீனாவை தான் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கான். மீனா வந்து இன்னும் வந்து விஜயா பக்கத்தில் இருந்தான்னா அவள் வயிற்றில் வளர்கிற பிள்ளைய வந்து ஒழுங்காக வளர விட மாட்டா, ஏதாவது செய்வாமா, அது எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் இவங்க 2 பேரும் நான் கூட்டி வந்துட்டேன். என் பிள்ளைகளை நீங்கள் எப்படி பாதுகாப்பாக உருவாக்கி கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி என் பேரனையோ பேத்தியோ அவள் சுமக்கிறான், அதையும் நீங்கள் பாதுகாப்பாக கொண்டு வரணுமான்னு சொல்லிட்டு அண்ணாமலை அம்மாவை கையெடுத்து கும்பிட்றாங்க. அண்ணாமலை, நீ என் பையன், மீனா வயிற்றில் வளர்றது வந்து என் பேரனோட பிள்ளை. ஏன்னா இதை பார்க்க வேண்டியது, இதை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு. மீனா குழந்த பிறகுது வரைக்கும் இந்த கிராமத்தில் தான் இருப்பான், ஏன்னா முத்துங்க தான் இருப்பான் அப்படிங்கிறாங்க. பேராண்டி நீ இருந்துருவலாம் அப்படிங்கிறாங்க. பாட்டி டிவி கட்டணும், அதுக்கு இதுக்கும் வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறாங்க. பேராண்டி என்ன டிவினாலும் நான் மொத்தமாக தரேன், நீ கேட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி அப்படிங்கிறாங்க. என்கிட்ட வாங்கி கட்ட மாட்டேன்னு தெரியும், கிராமத்தில் இருக்கும்போது வந்து நம்ம பக்கத்து கிராமத்தில் விட்டு ஓட்டலாம், வண்டி ஓடும், அதேமாதிரி ஓட்டு தற்சமயத்துக்கு மீனா குழந்த பிறகு அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா வந்து அண்ணாமலை ஃபோன் அடிக்கிறாங்க.
ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. "ஏய் எனக்கே ஏன் ஃபோன் அடிக்க?" அப்படிங்கிறேன். "ஏங்க நான் பண்ணது தப்பு தாங்க, நான் பண்ணது தப்பு தான். இந்த நகை வந்து எங்கே போச்சு ஏது போச்சுன்னு சொன்னால் மனோஜ் வாழ்க்கை வம்பா போயிருந்தாங்க சொல்லலை. ரோகிணி வந்து அது உண்மை தெரிஞ்சுச்சுன்னா வாழ மாட்டேன்னு போயிடுவா. அதனால தாங்க சொல்லலை. நீங்கள் தயவுசெய்து வீட்டுக்கு வந்துடுங்க. எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள்" அப்படிங்கிறாங்க. நான் எங்கே இருக்கேன்னு சொல்ல விரும்பலை. இனிமேல் எனக்கு ஃபோன் அடிக்காத. நீ யாரோ நான் யாரோ, என் பிள்ளையும் என் பிள்ளையோட பொண்டாட்டிக்கு வர்றதோ வயிற்றில் வளர்கிற பிள்ளையோ நீ ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிறத நம்பி பார்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு என்ன தோணுது. அதுபோக உள் வீட்டுக்குள்ளே இவ்வளோ தில்லாலங்கடி வேலை பார்க்கும்போது அதில் நான் இருந்துக்கிட்டு ஒரு பெரிய மனுஷனாக இருந்துகிட்டு இருக்கிறது சரி கிடையாது. நானும் ஒரு பக்குவமாக இவ்வளோ காலம் இருந்துட்டேன். இனிமேல் வந்து நான் வந்து சில்லறத்தனமாக இருக்க விரும்பலை. அதனால் அந்த வீட்டு தானே உன் வீடு மேலே உன் வீட்டில் நீ இருந்துக்க சரியா. எனக்கு எங்கே உரிமை இருக்கோ அந்த வீட்டில் நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. "எங்கே என்ன பண்ணது மன்னிச்சிருங்க. நீங்கள் எங்கே இருக்கேன்னு சொல்லுங்க. உங்கள் காலில் வந்து விழுந்தேன்" அப்படி இப்படிங்கிறாங்க. "விஜயா நீ என்னைக்கு திருந்துதையோ அன்னைக்கு நான் உன் தலைமாட்டில் நிற்பேன். அது வரைக்கும் நீ எனக்கு ஃபோன் அடிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி செல்லை ஆஃப் பண்ணிடுறாங்க. மறுபடியும் விஜயா அடித்து பார்க்குறாங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. உடனே மனோஜ் பையன் வந்து "ஏம்மா நல்ல வேலைம்மா அப்பா கேட்கும்போது நீங்கள் எதுவுமே சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா ரோகிணி என்னை விட்டு போயிருப்பா" அப்படிங்கிறாங்க. "டேய் முட்டாள் உன் பொண்டாட்டி உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் புருஷன் நீ பிரிச்சிட்டியடா" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா அப்பா இங்கே எங்கேயாவது போயிருப்பாங்க. முத்து மீனாவும் வந்துடுவாங்க. அவங்க எங்கே போயிடுவாங்க? மிஞ்சி போனால் மீனா வீட்டுக்கு போயிருப்பாங்க" அப்படிங்கிறாங்க. "டேய் நாயே நான் விசாரித்து பார்த்துட்டேன். மீனா வீட்டுக்கு போகல. இப்போ உங்கள் அப்பாவும் முத்தும் மீனாவும் எங்கே இருக்காங்கன்னே தெரிலடா. எல்லாம் உன்னால தான்டா. அந்த முத்து மீனா எங்கேயும் போய் தொலையட்டும். அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. அவள் வயிற்றில் வளர்ந்த புள்ள வருது வராமல் போகுது. அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. என் வீட்டுக்காரரை எந்த சூழ்நிலையும் என்னை விட்டு போகலையடா. அவரை என்ன ஏசியிருக்கேன் பேசியிருக்கேன். அப்படி இருக்கும்போது கூட அவர் வந்து என்னை பதிலுக்கு பேசுவாரே தவிர்த்து கை நீட்டினதும் கிடையாது வச்சதும் கிடையாது. உன்னால் கை நீட்டி என்னை விட்டே போயிட்டாரடா" அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜிம்மா சாரிம்மாங்க. "சாரின்னா உங்கள் அப்பா வந்துடுவாரடா. என் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவர் செல்லையும் ஆஃப் பண்ணிட்டாருடா. இப்போ எங்கே இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா எப்படியும் வந்துடுவாரும்மா விடுங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போகிறாங்க. "டேய் சுயநலவாதி உன்னை போய் நான் வந்து என் புள்ளன்னு தலையில் தூக்கி வச்சு ஆன நம்பர் எனக்கு எல்லாம் வேணும். என் வீட்டுக்காரர் இப்போ என்ன செஞ்சு நான் வரைய போகிறேன்னு தெரியலன்னு" சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயாவுக்கு முத்து பாட்டி ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடிச்சு "என்ன விஜயா உன் தில்லாலங்கடி வேலையை காட்டி என் பையனை வீட்டு விட்டு அனுப்பிட்டியா" அப்படிங்கிறாங்க. "அத்தை நான் அனுப்பல அத்தை. எங்கே இருக்காங்கன்னு தெரில எது இருக்காங்கன்னு தெரில" அப்படிங்கிறாங்க. "என் பையன் என் வீட்டில் இருப்பான் சரியா. இன்னும் நீ அங்கேயே இருந்துக்கா" அப்படிங்கிறாங்க. "ஓ அங்கே தான் இருக்காங்களா" அப்படின்னு சொல்லிட்டு "டேய் மனோஜ்" அப்படிங்கிறாங்க. "இன்னும் என்னம்மா" அப்படிங்கிறாங்க. "கார் எடுடா" அப்படிங்கிறாங்க. "எங்கேம்மா போகணும்" அப்படிங்கிறாங்க. "டேய் உங்கள் பாட்டி வீட்டுக்கு போகணும்டா" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா அவ்வளோதானே எதுக்குமா நான் கடை ஷோரூம் போகணும்" அப்படிங்கிறாங்க. "டேய் முட்டாள் உங்கள் அப்பா அங்கே தான்டா இருக்காரு" அப்படிங்கிறாங்க. "அங்கே பாட்டில் இருந்து போகிறாங்க உங்களுக்கு என்னம்மா" அப்படிங்கிறாங்க. "டேய் அவர் அங்கே இருக்கணும் நான் இங்கே இருக்கிறதுக்காக நான் வந்து இருக்கேன். உடனே கிராமத்துக்கு போ" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா அதெல்லாம் இன்றைக்கி வேலை இருக்குது நாளைக்கு போவோம்" அப்படிங்கிறாங்க. "டேய் நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் நாளைக்கு போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. வாங்கிட்டு சொன்னேன். "சரிம்மா வரம்மா" அப்படிங்கிறாங்க. கார் எடுத்தோடனே "ஏம்மா டீசல் போடணும் கையில் பைசா இருந்தால் கொடுங்க" அப்படிங்கிறாங்க. "டேய் இவ்வளோ தொழில் பண்ணுறேன் உங்கள் அப்பா போது கூட நீ பெட்ரோல் போட மாட்டியா" அப்படிங்கிறாங்க. "இல்லைம்மா அங்கே போகிறதுக்கு வந்து வேஸ்ட்டு செலவு தானம்மா அதான்மா நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு பார்த்தேன்" அப்படிங்கிறாங்க. "சி நீலாம் ஒரு மனுஷனாடா" அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரோஹினி சொல்கிறாங்க. "டேய் மனோஜ் நான் பிடிங்க இந்த காசை வச்சு பெட்ரோல் போடுங்க" அப்படிங்கிறாங்க. பெட்ரோல் போடுறாங்க. நேராக கிராமத்துக்கு போகிறாங்க. கிராமத்தில் இறங்கி வாசலில் நிற்கிறாங்க. நாச்சியார் வந்துடுறாங்க. "என்ன விஜயா காற்று இங்கே அடிக்கி" அப்படிங்கிறாங்க. "கிராமத்துக்கே வரமாட்டோம்ப" அப்படிங்கிறாங்க. "என் அத்தை என்னை மன்னிச்சிருங்க. என் வீட்டுக்கார் எங்கே இருக்காரு" அப்படிங்கிறாங்க. "அவங்க தோட்டத்துக்கு போயிட்டாங்க" அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா தோட்டத்துக்கு பாஞ்சு போகிறாங்க. அங்கே அண்ணாமலை வம்பட்டியை பிடிச்சி தென்னந்தோப்புல வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துன்னு விஜயா "எங்கே என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு காலில் போய் விழுதாங்க. "நீ யார் எனக்கு" அப்படிங்கிறாங்க. உடனே "எங்கே நான் உங்கள் பொண்டாட்டி தானேங்க" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் நேரத்தோட முடிஞ்சு போச்சு சரியா. நீ யாரோ நான் யாரோ சரியா. இனிமேல் வந்துட்டு என்கிட்ட வந்து புருஷங்கிறது உறவு கொண்டாடாத நீ போயிட்டே இரு" அப்படிங்கிறாங்க. உடனே முத்து என்னடா உங்கள் அப்பா எப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. "எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ஒய்ஃபுன்னு இல்லை அப்படிங்கும்போது வந்து நீங்கள் எனக்கு யாருக்குமா நீங்கள் போயிட்டு வாங்க" அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அப்படிங்கிறாங்க. மீனாவும் அங்கே நின்று திறந்தக்குள்ளே இளநீ குடிச்சிட்ருக்காங்க. "அத்தை" அப்படிங்கிறாங்க. "பார்த்தியா விஜயா நாங்கள் எதை செஞ்சாலும் சரி தான் மீனா வந்து நீ கூப்பிட்டா என்னத்தன்னு தான் சொல்லுவாள். அப்பேற்பட்ட பிள்ளைக்கு தான் நீ வந்து துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க" அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா அண்ணாமலை குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.